சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பீட்டை மாற்றியமைத்து கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசின் உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பினை நிர்ணயிக்க பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தலைமையில் மதிப்பீட்டு குழுவானது செயல்பட்டு வருகிறது. 2023-2024 நிதியாண்டிற்கான பட்ஜெட் உரையில் சொத்துக்களின் விலை அதிகரித்துள்ளதால் வழிகாட்டி மதிப்பீட்டு அதிகரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும், மதிப்பீட்டு குழு வழிகாட்டி மதிப்பீட்டை நிர்ணயிக்க கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் தற்காலிக நடவடிக்கையாக 2017ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி வரை அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பீடு அடிப்படையில் மதிப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக 2017இல் அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பீட்டின் அடிப்படையில் புதிய மதிப்பீட்டை நிர்ணயித்து 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என கடந்த 2023 மார்ச் 30ஆம் தேதி சுற்றறிக்கையானது பிறப்பிக்கப்பட்டது. இதை எதிர்த்து கிரடாய் மற்றும் 3 கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது. விதிகளின்படி துணை குழுக்கள் அமைத்து அறிக்கை பெற்று அவற்றை ஆய்வு செய்து பொதுமக்கள் கருத்துக்களை பெற்று அதன் பிறகு வழிகாட்டு மதிப்பினை நிர்ணயிக்க முடியும் என்ற சட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கூறி சுற்றறிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடானது தற்போது செய்யப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி ராஜசேகர் அடங்கிய அமர்வு தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த மனுவிற்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி கிரடாய் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.